பாரம்பரிய முறையில் நிலக்கடலை சாகுபடி. என்னோட சொந்த கடலையை இங்கே காய வச்சு உரித்து திருப்பி அதை காய வச்சு இங்கே எண்ணெய் ஆடி பாரம்பரிய முறையில் எண்ணெயை தெளிய வச்சு வெயிலில் தெளிய வச்சு தான் எண்ணெய் கொடுத்துட்டு செக்கில் எண்ணெய் ஆட்டி விற்பனை செய்து அசத்தும் விவசாயி. விவசாயமும் இருக்கேன், நெல்லுக்கு உரிமையாளராகவும் இருக்கேன், நெல்லில் தொழிலாளியும் நானே இருக்கேன். மூணும் நானே செய்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு இன்கமிங் வருது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் காளியப்பநல்லூர் ஊராட்சியில் எண்ணன் சாவடி என்கிற கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பழனியப்பன். இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் ஆண்டுதோறும் 3 போகம் நிலக்கடலை சாகுபடி செய்து வருகிறார். நிலக்கடலை சாகுபடி பாரம்பரிய முறையில் இயற்கை உரம் கொண்டு சாண உரம், புண்ணாக்கு மண்புழு உரம் ஆகியவற்றை கொண்டு இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் நிலக்கடலை அதிக மகசூல் தருவதோடு தரமான நிலக்கடலையாக விளைந்து வருகிறது. தனது நிலத்தில் விளையும் தரமான நிலக்கடலையை கொண்டு தனக்கு சொந்தமான செக்கு பட்டறையில் அவரே நிலக்கடலையை பதப்படுத்தி காய வைத்து தோல் உரித்து தனது சொந்த செக்கு பட்டறையில் எண்ணெய் தயாரித்து வருகிறார். தற்பொழுது மக்கள் அதிகம் சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைண்ட் எண்ணெய்களையே பயன்படுத்தி வரும் நிலையில் அவற்றை மாற்ற வேண்டும், இயற்கை முறையில் சத்தான நிலக்கடலை மூலம் செக்கு பட்டறையில் தயாரிக்கும் எண்ணெயை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதே விவசாயி பழனியப்பனின் விருப்பமாக இருக்கிறது. செக்கு பட்டறையில் எண்ணெய் தயார் செய்து குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறார் பழனியப்பன். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கையோடு பழனியப்பன் தானே தொழிலாளி, தானே முதலாளி என்ற வகையில் விவசாயம் செய்து அசத்தி வரும் நிலையில் அவருக்கு ஏராளமானோர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள்.